ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வாங்க மக்களே. இன்றைக்கி நம்ம யூடியூப்பில் என்ன வீடியோ பார்க்க போகிறோம்னு பார்த்தீங்கன்னா, அரசு மருத்துவத்துறையிலேருந்து உங்களுக்கு வேகன்சி விட்டிருக்காங்க. மருத்துவம் மக்கள் நலவாழ்வுத் துறையிலேருந்து அரசு சிவகங்கை மருத்துவக் கல்லூரி மருத்துவமனை சிவகங்கைன்னு கொடுத்துருக்காங்க. ஸோ என்ன நோட்டிஃபிகேஷன் பார்த்தீங்கன்னா, சிவகங்கை மாவட்டத்தில் செயல்படும் அரசு சிவகங்கை மருத்துவக் கல்லூரி மற்றும் மருத்துவமனை சிவகங்கைக்கு கீழ்க்கண்ட பதவிகளுக்கு ஒப்பந்த அடிப்படையில் முற்றும் தற்காலிகமாக பணிபுரிவதற்கான தகுதியான நபர்களிடமிருந்து பூர்த்தி செய்யப்பட்ட விண்ணப்பங்கள் 17/2/2025 அன்று மாலை 5 மணி வரை வரவேற்கப்படுகிறது. இதற்கு பின்னர் பெறப்படும் விண்ணப்பங்கள் ஏற்றுக்கொள்ளப்படும் கொடுத்துருக்காங்க. ஸோ என்னென்ன வேகன்சின்னு பார்த்தீங்கன்னா, பிசியோதெரபிஸ்ட்டும் கொடுத்துருக்காங்க. அது ஒரு வேகன்சி கொடுத்துருக்காங்க. அது பேச்சுலர் டிகிரி பிசியோதெரபிஸ்ட் முடிச்சிருந்தா ஓகேன்னு இருக்காங்க. மாத சம்பளம் பார்த்தீங்கன்னா 13,000 கொடுத்துருக்காங்க. நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா ஆடியோலஜிஸ்ட்டுக்கும் ஸ்பீச் தெரபிஸ்ட்டும் கொடுத்துருக்காங்க. ஸோ அதுவும் ஒரு வேகன்சி கொடுத்துருக்காங்க. அது பார்த்தீங்கன்னா பேச்சுலர் டிகிரி முடிச்சிருக்குன்னு சொல்லியிருக்காங்க. இல்லை நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா பிஎஸ்சி ரெக்கக்னைஸில் முடிச்சிருக்குன்னு சொல்லியிருக்காங்க. ஸோ அதுவும் பார்த்து நீங்கள் யார் இருக்கீங்களோ அவங்க அப்ளை. அது மாத சம்பளம் பார்த்தீங்கன்னா 23,000 கொடுத்துருக்காங்க. இன்னொன்று பார்த்தீங்கன்னாக்கா லேப் டெக்னீஷியன் கொடுத்துருக்காங்க. அதுவும் ஒரு வேகன்சி தான் கொடுத்துருக்காங்க. பேஸ்டு இன் டிப்ளமோ ஆர் பேச்சுலர் டிகிரி இன் மெடிக்கல் லேபரேட்டரி டெக்னீஷியன் ஃப்ரம் யூனிவர்சிட்டி ரெக்கக்னேஷன் கொடுத்துருக்காங்க. ஸோ நீங்கள் டிப்ளமோ பேச்சுலர் பண்ணியிருக்கீங்கன்னாக்கா, டிப்ளமோ பண்ணியிருக்கீங்க, பேச்சுலர் டிகிரி பண்ணியிருக்கீங்கன்னா கண்டிப்பாக லேப் அசிஸ்டண்ட்டாக அப்ளை பண்ணிக்கலாம் லேபரேட்டரியில். அதுக்கு பார்த்தீங்கன்னா மாதம் 13,000 கொடுத்துருக்காங்க. நெக்ஸ்ட் டென்டல் டெக்னீஷியன் அதாவது டென்டல் டெக்னீஷியன் கொடுத்துருக்காங்க. அது ஒரு வேகன்சி கொடுத்துருக்காங்க. இது என்ன பார்த்தீங்கன்னாக்கா, பேஸ்டு 1 or 2 இயர்ஸ் கோர்ஸ் ஆன் டென்டல் டெக்னீஷியன் கொடுத்துருக்காங்க. அதாவது நீங்கள் 1 வருஷமோ 2 வருஷமோ முடிச்சிருக்கீங்க டென்டல் டெக்னீஷியன் பண்ணுறீங்கனாக்கா அப்ளை பண்ணிக்கலாம். 12,600 சம்பளம் சொல்லியிருக்காங்க. நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா ரேடியோகிராஃபர் கொடுத்துருக்காங்க. ஸோ அது ஒரு வேகன்சி தான் கொடுத்துருக்காங்க. அதுக்கும் பார்த்தீங்கன்னா ஆஸ் பர் எம்ஆர்பி நார்ம்ஸ் கொடுத்துருக்காங்க. பிஎஸ்சி ரேடியோகிராஃபர் அதாவது எம்ஆர்பி சம்பளத்துக்கு பிஎஸ்சி ரேடியோகிராஃபர் முடிச்சிருக்கீங்க அப்படின்னாக்கா நீங்கள் அப்ளை பண்ணிக்கலாம். அது சம்பளம் பார்த்தீங்கன்னா 13,300 கொடுத்துருக்காங்க. நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னாக்கா எம்பிஹெச்டபிள்யூ பெயின் அண்டு ரிலேட்டிவ் கேரும் கொடுத்துருக்காங்க. அது பார்த்தீங்கன்னா ஒரு வேகன்சி கொடுத்துருக்காங்க. அது 8வது பாஸ் பண்ணியிருந்தாலே போதுன்ற மாதிரி சொல்லியிருக்காங்க. அது 8,500 சம்பளம் சொல்லியிருக்காங்க. நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா எம்பிஹெச்டபிள்யூ கொடுத்துருக்காங்க. அது 3 வேகன்சி, அதுவும் 8வது படிச்சிருந்தா போதுன்னு இருக்காங்க. 3 வேகன்சி கொடுத்துருக்காங்க. அதுவும் அதே 8,500 சம்பளம் சொல்லியிருக்காங்க. மொத்தமாக பார்த்தீங்கன்னா 3 வேகன்சி கொடுத்துருக்காங்க ஃப்ரெண்ட்ஸ் உங்களுக்கு. ஸோ நோட் பண்ணிக்கோங்க. விண்ணப்பம் அனுப்ப வேண்டிய முகரையும் கொடுத்துருக்காங்க பாருங்கள். முதல்வர் அரசு சிவகங்கை மருத்துவக் கல்லூரி மருத்துவமனை சிவகங்கை தொலைபேசி கொடுத்துருக்காங்க. விண்ணப்பம் படிவம் சிவகங்கை மாவட்டம் இந்த வெப்சைட் கொடுத்துருக்காங்க. ஸோ அது பதிவிறக்கம் செஞ்சு அதுக்கான டாக்குமெண்ட்ஸு அது எல்லாமே பூர்த்தி செஞ்சு அதுக்கு டாக்குமெண்ட்ஸ் எல்லாமே நீங்கள் அட்டாச் பண்ணி நீங்கள் அந்த அட்ரஸ்க்கு நீங்கள் அனுப்பணும் நீங்கள். ஸோ நீங்கள் அனுப்புகிற அந்த டாக்குமெண்ட்ஸில் பார்த்தீங்கன்னா செல்ஃப் அதாவது சுய கையொப்பம் இட்டுக்குங்க நீங்கள். ஸோ அது கண்டிப்பாக கேட்பாங்க. அதை பண்ணிவிட்டு தான் நீங்கள் பண்ணுற மாதிரி இருக்கும். இன்னொன்று பார்த்தீங்கன்னாக்கா நீங்கள் தபால் மூலமாகவும் அனுப்பலாம், இல்லை நேராக போயும் கொடுக்கலாம் நீங்கள். அது அங்கே ஃபெசிலிட்டி உங்களுடைய ஃபெசிலிட்டி எப்படி இருக்கோ அதேமாதிரி பார்த்து அப்ளை பண்ணிக்கோங்க. காலி பணிகளின் எண்ணிக்கைக்கு மாதத்துக்கு உட்பட கொடுத்துருக்காங்க. இது டெம்பரவரி தான் இது. இருந்தாலும் உங்களுக்கு அதுக்கு அதுலேயும் காலி பணிகள் கண்டிப்பாக மாறதுக்கு வாய்ப்பு இருக்குதுன்னு சொல்லியிருக்கிறாங்க. ஸோ அதுக்காக நோட் பண்ணி யாரெல்லாம் எலிஜிபிள் இருக்கீங்களோ அப்ளை பண்ணிக்கலாம். நீங்கள் டெம்பரரி யாராவது யூஸ் பண்ணுறீங்கனாக்கா கண்டிப்பாக இந்த ஸ்கீம் அப்ளை பண்ணிக்கலாம் நீங்கள். ஓகே ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இதான் உங்களுக்கு இன்ஃபர்மேஷன் கொடுத்துருக்காங்க. ஸோ நோட் பண்ணிக்கோங்க. உங்களுக்கான வேறு எதுவும் அப்டேட்னாக்கா கண்டிப்பாக அப்டேட் பண்ணுறேன் உங்களுக்கு. ஸோ இந்த வீடியோ பிடிச்சா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். அப்போ தான் நெக்ஸ்ட் வீடியோ போகிற வீடியோ எல்லாமே உங்களுக்கு இன்ஸ்டன்ட்டாக கிடைக்கும் உங்களுக்கு. தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ்.